கிளைமேட் சேஞ்சாலையும் குளோபல் வார்மிங்காலையும் இந்த பூமி மனிதர்கள் வாழ்றதுக்கு தகுதியே இல்லாத ஒரு இடமா மாறுது. ஆனா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பிரைவேட் கம்பெனி ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ட்ரெயின் உருவாக்குறாங்க. அந்த ட்ரெயினோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எவ்வளவு மோசமான வெதரா இருந்தாலும் அந்த ட்ரெயினை நிறுத்தாம ஓட்டிகிட்டே இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ட்ரெயினை உருவாக்கி பூமியில வாழ்ந்துகிட்டு இருந்த முக்கியமான ஆட்களை மட்டும் அந்த ட்ரெயின்ல ரொம்பவே பாதுகாப்பா வாழ வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ட்ரெயினோட கடைசி பெட்டியில மட்டும் இந்த பணக்காரங்களுக்கு வேலை செய்யறதுக்காகவே சில ஏழை மக்களையும் வச்சிருப்பாங்க. அந்த ஏழைகளுக்கு சாப்பாடு தண்ணின்னு எதுவுமே பெருசா தேவைப்படுற அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம படத்தோட ஹீரோ மட்டும் ஆனா அதுவே அந்த ட்ரெயின்ல இருக்க மத்த பணக்காரங்களுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்ட எல்லாமே கிடைக்கும். போட்டுக்க நல்ல ட்ரெஸ், சாப்பாடு, அவங்க குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஸ்கூல்னு சொல்லி அந்த ட்ரெயினுக்குள்ள ஒரு சின்ன டவுனே நடந்துட்டு இருக்கும். ஆனா ஏழை மக்கள் மட்டும் பின்னாடி பெட்டியில ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஏழை மக்கள் ஒருவனான நம்ம படத்தோட ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டு அங்கிருந்து எல்லா மக்களையும் ஒன்னா சேர்த்து எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், இந்த ட்ரெயின்ல இருக்க எல்லாருமே சமந்தான், எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரி பின்னாடி இருந்த ஏழை மக்கள் அந்த ட்ரெயினோட முன்பகுதிக்கு போய் நல்லபடியா வாழ்ந்தாங்களா, இந்த பூமி திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துச்சான்னு சொல்லி ரொம்பவே த்ரில்லிங்கா ஏகப்பட்ட திருப்பங்களோட சொன்ன படம் தான் 2017ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஸ்னோ பியர்சர் அப்படின்ற படம். நம்ம சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல உலக நாடுகள் எல்லாருமே இந்த உலகம் கூடிய சீக்கிரம் அழிய போகுது, நிறைய நாடுகள் பனியால உறைஞ்சு அங்க மனிதர்கள் வாழ்றதுக்கு தகுதி இல்லாம போயிட்டு இருக்கு, இதுல இருந்து எப்படி வெளியில வருதுன்னு தெரியலன்னு சொல்லி உலக நாட்டோட மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாருமே ரேடியோல பேசிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. அங்க கட் பண்ணி 18 வருஷத்துக்கு அப்புறம் எங்க பார்த்தாலும் முழுக்க பனியா இருக்கு. அந்த பனிக்கு நடுவுல ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கும். அந்த ட்ரெயினுக்குள்ள சில மக்கள் கூட்டம் கூட்டமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா கடைசியில் இருக்க 3 பெட்டிகளுக்குள்ள மட்டும்தான் இந்த ஏழை மக்கள் போறதுக்கு அனுமதி இருக்கு. அதை தாண்டி முன்னாடி இருக்க பெட்டிக்கு போகவோ இல்ல போறதுக்காக முயற்சி பண்ணவோ கூடாது அப்படின்றது அந்த ட்ரெயினோட சட்டமாவே இருக்கு. அதனால இவங்களை மட்டும் தனியா செப்பரேட்டா பிரிச்சு லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க சாப்பிடுறதுக்காக சின்னதா ஒரு புரோட்டீன் பர் மாதிரி வித்தியாசமான ஒரு சாப்பாடை தான் கொடுப்பாங்க. எப்பெல்லாம் முன்னாடி இருக்க பணக்காரங்களுக்கு வேலைக்கு ஆட்கள் தேவையோ அப்ப மட்டும் வந்து பின்னாடி இருக்க இந்த பெட்டிகள்ல இருந்து ஒரு அடிமையா கூப்பிட்டு போவாங்க. தினமும் வந்து இங்க இருக்க எல்லாருமே கரெக்டா இருக்காங்களா இல்ல யாராவது தப்பிச்சு போயிட்டாங்களான்னு சொல்லி கவுண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த ட்ரெயினுக்குள்ளேயே ஒரு ஜெயில இருக்க மாதிரி. இந்த தாடி வச்சிருக்கவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவன் பக்கத்துல இருக்கவனுக்கு பேர் தான் எட்கர். ஹீரோவுக்கு எப்படியாவது இங்க இருக்க எல்லா மக்களையும் முன்னாடி இருக்க பெட்டிகளை கூப்பிட்டு போனோம், இவங்களும் வசதியா வாழணும்ன்றது ஹீரோவோட ஒரு நோக்கமா இருக்கும். அதுக்காக இந்த அடிமையில் இருக்க சில பேரை ஒரு குரூப் மாதிரி சேர்த்து புரட்சி பண்றதுக்காக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பான். அந்த டீம்ல எட்கரும் ஒருத்தன். அதனால எட்கர் எப்பயுமே ஹீரோவை பார்த்து எப்போதான் எங்களை முன்னாடி இருக்க பெட்டிகளுக்கு கூப்பிட்டு போவீங்க, எனக்கு அங்க போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லி எட்கர் எப்பயுமே ஹீரோ கிட்ட கேட்டே இருப்பான். ஹீரோவும் எட்கரை பார்த்து சரியான டைம் வரும்போது நானே கூப்பிட்டு போறேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும்னு சொல்லுவான். அதே சமயம் முன்னாடி இருந்து அடிமைகளுக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடை தள்ளிட்டு ஒரு வண்டியில கொண்டு வருவாங்க. அது உள்ள ஒரு சின்ன ஒரு புரோட்டீன் பர் மாதிரி இருக்கும். அதை மட்டும் சாப்பிட்டு தான் இங்க இருக்க அடிமைகள் எல்லாருமே உயிரோடு இருப்பாங்க. எல்லாருக்கும் சாப்பாடை கொடுத்துட்டு அங்கிருந்து செக்யூரிட்டி எல்லாருமே இந்த டோரை லாக் பண்ணிட்டு வெளியில போயிடுவாங்க. செக்யூரிட்டி எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஹீரோ ஒரு சின்ன பையன் கிட்ட இருக்க புரோட்டீன் பரை என்னோட வச்சுட்டு உன்னோட புரோட்டீன் பரை எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்பான். அந்த சின்ன பையனும் சரின்னு சொல்லி கொடுத்துருவான். அதுக்கப்புறம் தான் ஹீரோ அந்த புரோட்டீன் பரை உடைச்சு உள்ள பார்க்கும்போது ஒரு சின்ன டியூப் டேப்லெட் மாதிரி இருக்கும். அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு மெசேஜ் இருக்கும். ஹீரோ அந்த மெசேஜ் கொண்டு போய் இந்த கூட்டத்திலே வயசான ஒரு ஆள் இருப்பாரு, அவரு பேரு கில்லியம். கில்லியம் கிட்ட அந்த மெசேஜ் கொடுத்தப்புறம் அவரும் அதை படிச்சு பார்ப்பாரு. அதுல நாம்னு சொல்லி ஒரு பேர் போட்டிருக்கும். இந்த நாம் யாருன்னா எவ்வளவுதான் செக்யூரிட்டியான ஒரு டோரா இருந்தாலும் ரொம்பவே அசால்ட்டா அந்த நாம் ஓபன் பண்ண முடியும். ஆனா இப்ப அவன் இந்த ட்ரெயின்ல இருக்க ஒரு ஜெயில இருப்பான். அந்த ஜெயில இவங்க இருக்க இடத்துல இருந்து சில பெட்டிகள் முன்னாடி இருக்கும். கிட்டத்தட்ட சொல்ல போனா அந்த ட்ரெயினோட நடுவுல இருக்க ஒரு பெட்டியில தான் அந்த நாம அடைச்சு வச்சிருப்பாங்க. கில்லியம் ஹீரோவை பார்த்து அந்த நாம நம்ம ஜெயில இருந்து காப்பாத்தினா முன்னாடி நம்ம முன்னேறி போக வேண்டிய எல்லா கதவுகளையும் அவனால ஓபன் பண்ண முடியும், அவனை பயன்படுத்தி நம்மளால முன்னாடி பெட்டிகளுக்கு போக முடியும்னு சொல்லுவாரு. ஆனா ஹீரோ கிட்ட இப்ப எந்த ஒரு பிளானும் கிடையாது. எந்த பிளானும் இல்லாம இவ்வளவு செக்யூரிட்டி உள்ள ஒரு இடத்துல கதவை உடச்சிட்டு போறதுன்றது நடக்காத கிடையும். ஆனா கண்டிப்பா போய் நாம காப்பாத்தி தான் ஆகணும். அவனை காப்பாத்தினா மட்டும்தான் இங்க இருக்க அடிமைகள் எல்லாருமே முன்னாடி இருக்க பெட்டிகளுக்கு கூப்பிட்டு போக முடியும். அது மட்டும் இல்லாம பணக்காரங்க மட்டுமே இருக்கக்கூடிய பெட்டியில இருந்தா இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். ஆனா அந்த மெசேஜை யார் அனுப்புறா, எதுக்காக அனுப்புறாங்கன்றது ஹீரோக்கு எதுவுமே தெரியாது. அப்படியே சில நாட்கள் போகுது. ஒரு நாள் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது செக்யூரிட்டி எல்லாருமே கன்னோட வந்து அந்த டோரை ஓபன் பண்ணி அங்க இருக்க எல்லா சின்ன குழந்தைகளையும் செக் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. அந்த இடத்துக்கு ஒரு கண்ணாடி போட்ட லேடி வந்து டேப் வச்சு அங்கிருந்த எல்லா குழந்தைகளோட ஹைட்டையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு குழந்தைய மட்டும் அந்த கூட்டத்துல இருந்த ஒரு லேடியை மறைக்க பார்ப்பாங்க. ஆனா அந்த குழந்தையும் கண்டுபிடிச்சு அந்த லேடியை தூக்கிட்டு போயிடும். நம்ம கூட்டத்துல உள்ள குழந்தைங்களே இவங்க டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லி ஒருத்தன் கையில ஷூ எடுத்து அந்த லேடி மேல அடிப்பான். ஆனா அந்த லேடியை கொஞ்சம் கூட கோவப்படாம சிரிச்சுட்டே அங்கிருந்து வெளியில போயிருவாங்க. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்துல கன்னோட எல்லா செக்யூரிட்டியும் உள்ள வந்து இப்ப அந்த லேடி மேல ஷூவை தூக்கி போட்டவன இழுத்துட்டு வந்து அவனோட கையில ஏதோ எண்ணெய் மாதிரி தேய்ச்சி விட்டு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அந்த இடத்துக்கு அந்த லேடி வந்து உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் மேலேயே ஷூ எடுத்து அடிப்ப, அடிமைங்களுக்கு எல்லாம் கோவம் வரக்கூடாது, சொல்ற வேலையை மட்டும் செஞ்சுட்டு கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு இந்த ட்ரெயினுக்குள்ளே
உள்ளே இருந்து இறந்து போறது மட்டும்தான் உங்களுக்கு இப்ப இருக்க ஒரே வழி. உனக்கு கொடுக்க போற பனிஷ்மெண்ட்டை பார்த்து உன்னோட கூட்டத்துல இருக்க யாருக்குமே இன்னொரு முறை எங்களை எதிர்க்கணுன்ற எண்ணமே வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த ட்ரெயின்ல இருந்து ஒரு மூடியை ரிமூவ் பண்றாங்க. ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஓட்டைக்குள்ள இவனோட கையை விட்டு ட்ரெயினுக்கு வெளியில இருக்க அந்த கடும் குளிர்ல இவனோட கையை 7 நிமிஷம் வச்சிருக்கணும். 7 நிமிஷம் கழிச்சு அவனோட கையை ட்ரெயினுக்குள்ள எடுக்கும்போது அது முழுக்கவே உறைஞ்சு போய் கிட்டத்தட்ட ஐஸ் மாதிரி ஆயிருக்கும். ஆனா இவனுக்கு அந்த பனிஷ்மெண்ட் மட்டும் பத்தாதுன்னு சொல்லி ஒரு பெரிய சுத்தியில் எடுத்துட்டு வந்து உறைஞ்சு போனா அவனோட கையை அடிச்சு உடைப்பாங்க. அதையெல்லாம் பார்த்து ஹீரோக்கு ரொம்ப கோவம் வரும். ஆனா கண்டிப்பா ஹீரோ இப்ப கோவப்பட்டு அந்த லேடி கிட்ட ஏதாவது பேசிட்டா இவனுக்கும் இதே நிலைமை தான். அதனால மொத்த கோவத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியா நிப்பான். அப்போ அந்த கூட்டத்துல இருந்த வயசானவர் இந்த லேடியை நோக்கி நடந்து வருவாரு. அதை பார்த்து அங்க இருந்த செக்யூரிட்டி எல்லாருமே அந்த வயசானவர் நோக்கி துப்பாக்கியை திருப்புவாங்க. அப்போ அந்த லேடி துப்பாக்கியை கையால பிடிச்சு தள்ளி விட்டுட்டு இந்த பொம்மையை வச்சு இங்க என்ன பண்ண போறோம், ஒழுங்கா அதை உள்ள வேணும்னு சொல்லி அந்த செக்யூரிட்டியை மிரட்டிட்டு இந்த வயசானவர் கிட்ட என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த வயசானவர் லேடியை பார்த்து நான் பில்ஃபோர்ட மீட் பண்ணுவேன்னு சொல்லுவாரு. பில்ஃபோர்டு யாருன்னா இந்த ட்ரெயினை உருவாக்குன ஓனர். அவர் முதல் கம்பார்ட்மெண்ட்ல மட்டும்தான் இருப்பாரு. அதை விட்டு இது வரைக்கும் அவர் வெளியில வந்ததே கிடையாது. அதை கேட்ட அந்த லேடியும் பயங்கரமா சிரிச்சுட்டு நீங்க ஒரு அடிமைன்றத அப்பப்போ மறந்து போயிடுறீங்க, அவர்லாம் வந்து உங்களை மீட் பண்ண மாட்டாரு, வேணும்னா என்கிட்ட சொல்லு நான் போய் அவர்கிட்ட சொல்றேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த வயசானவரும் நான் கண்டிப்பா ஃபோர்டா மீட் பண்ணி தான் ஆகணும், உன்கிட்ட எல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. அந்த லேடியும் அந்த வயசானவர் பேசினதை பெருசா கண்டுக்காம அங்கிருந்து போயிடுவாங்க. அப்பதான் அந்த ஹீரோ வயசானவரை பார்த்து அந்த லேடி செக்யூரிட்டி கிட்ட அந்த பொம்மை கண்ணை உள்ள வேணும்னு சொன்னாங்க. அப்ப கண்டிப்பா அந்த கன்னு ஒரிஜினல் கிடையாது. அப்படியே ஒரிஜினலா இருந்தாலும் அதுல புல்லட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. டம்மி கண்ணை வச்சுதான் நம்மள இவ்வளவு நாளா மிரட்டிட்டு இருக்காங்க. அதனால இதுக்கப்புறம் அவங்கள பார்த்து நம்ம பயப்பட தேவையில்ல, நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்லுவான். அதுக்கு அந்த வயசானவரும் ஹீரோவை பார்த்து நீ சொல்ற மாதிரி இது டம்மி கண்ணா இருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, ஒருவேளை அந்த கன்ல புல்லட் இருந்தா வெறும் 5 நிமிஷத்துல நம்ம கூட்டத்தையே அழிச்சிருவாங்க, ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அந்த பெட்டியில இருந்த எல்லாருமே முன்னாடி இருக்க பெட்டிகளுக்கு முன்னேறி போலான்னு சொல்லி அதுக்கு தேவையான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பா முன்னாடி இருக்க பெட்டிகளுக்குள்ள போகணும்னா அங்க இருக்க செக்யூரிட்டிகள் கூட சண்டை போடணும். அதுக்காக அவங்களுக்கு தேவையான வெப்பனை ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல செக்யூரிட்டி ஹீரோ இருக்க அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்துருவாங்க. எல்லாரும் வெப்பனை ரெடி பண்றதுல பிஸியா இருந்ததுனால செக்யூரிட்டி வந்ததை கவனிக்கல. அதனால ரொம்ப அவசரமா அவங்க கையில இருந்த வெப்பனை எல்லாத்தையும் அங்கங்க மறைச்சு வைப்பாங்க. கையில கன்னை வச்சு செக்யூரிட்டி அங்க இருந்த எல்லா மக்களையும் மிரட்டிட்டு இருக்கும்போது ஹீரோ டக்குன்னு முன்னாடி போய் அந்த கன்னை எடுத்து தன்னோட தலையில வச்சுட்டு ட்ரிகர் அழுத்துவான். ஆனா அந்த கன்னு சுடாது. இதனால அந்த கன்னு டம்மின்றது அங்க இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. எல்லா மக்களும் ரொம்ப கோவத்தோட மௌனை செத்திங்கன்ற மாதிரி உள்ள இருந்த எல்லா செக்யூரிட்டியும் போட்டு ஆட்டி பொழந்துட்டு முன்னாடி இருந்த ஒவ்வொரு பெட்டிகளாம் முன்னேறி போயிட்டு இருப்பாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு அங்க இருந்த எல்லா செக்யூரிட்டியும் போட்டு தள்ளிட்டு ட்ரெயினுக்கு நடுவுல இருக்க அந்த பிரிசன் இருக்க பெட்டிக்கும் வந்துருவாங்க. இங்க வந்து பார்த்தா ஏகப்பட்ட செக்யூரிட்டி இருப்பாங்க. ஆனா அவனுங்க கையில இருக்கிறதெல்லாம் டம்மி கன்னுன்றதால ஹீரோவோட டீம் அடிக்க மட்டும்தான் முடியுமே தவிர சுட்டு கொலை பண்ண முடியாது. அதனால அங்க இருந்த எல்லா செக்யூரிட்டியும் போலீஸையும் அடிச்சு போட்டுட்டு அந்த பிரிசனோட சாவி எடுத்து நம்மன்ற அந்த கைதியை ரிலீஸ் பண்றாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கான். அதனால ஹீரோ என்ன பண்றான்னா அவனுக்கு ரொம்பவே பிடிச்ச ட்ரக் எடுத்து அவனோட மூக்குல வச்ச உடனே அவனும் தூக்கத்துல இருந்து எந்திரிப்பான். அவன் கிட்ட ஹீரோ எனக்கு முன்னாடி இருக்க டோர் எல்லாம் ஓபன் பண்ணணும், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேட்பான். ஆனா அந்த நமக்கு சைனீஸ் மட்டும் தான் தெரியும் போல. அதனால ஹீரோ சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுட்டு திரும்ப எந்த பதிலுமே சொல்லாம ஹீரோவை பயங்கரமா கலாய்ப்பான். ஹீரோவும் எனக்கு நீ முன்னாடி இருக்க எல்லா பெட்டிகளோட கதவையும் ஓபன் பண்றதுக்கு உதவி பண்ணணும், நீ ஒவ்வொரு கதவை ஓபன் பண்ணும் போதும் நான் உனக்கு தேவையான ட்ரக்கை கொடுப்பேன்னு சொல்லுவாரு. அதுக்கு அந்த நம்ம ஹீரோவை கொஞ்ச நேரம் மேலே கீழேயும் பார்த்துட்டு பக்கத்துல இருந்து இன்னொரு டோர் ஓபன் பண்ணி 2 ட்ரக் கொடுக்கணும், அப்பதான் நான் கதை ஓபன் பண்ணுவேன்னு சொல்லி அவனோட பொண்ணையும் காட்டுவான். ஹீரோக்கும் இப்ப இந்த நம்ம விட்டா வேற வழி இல்ல. அதனால அவனும் சரின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம அவனோட பாக்கெட்ல இருந்து ஒரு சிகரெட் எடுத்து பத்த வைப்பான். சிகரெட் பத்த வச்சுட்டு கையில தீப்பெட்டி வச்சிருக்கும் போது ஒரு சின்ன பையன் அந்த தீப்பெட்டியை தூக்கிட்டு போயிடுவான். இந்த உலகத்திலேயே இருக்க கடைசி சிகரெட் இதுதான். அதுக்கப்புறம் அந்த நம்மும் சரின்னு சொல்லி இவங்க இருக்க பெட்டியில இருந்து முன்னாடி போறதுக்கு அந்த டோரை ஓபன் பண்றதுக்கு உதவியும் பண்ணுவான். ஆனா அந்த டோரை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு பெரிய ரூம் இருக்கும். ஏன்னா இந்த ட்ரெயின்ல வேலை பார்க்குற எல்லா செக்யூரிட்டியுமே இந்த ரூம்ல தான் தங்குவாங்க போல. பல வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அந்த கூட்டம் வெளி உலகத்தையே பார்க்கும். முழுக்கவே பனியால வரைஞ்சு போயிருக்கு. அதையெல்லாம் பார்த்துட்டு அடுத்த டோர் ஓபன் பண்ணி முன்னாடி போகும்போது இவங்க இவ்வளவு நாளா சாப்பிட்ட அந்த புரோட்டீன் பர செய்யற இடமும் இருக்கு. ஹீரோ உள்ள போய் அங்க இருந்தவங்க கிட்ட நீங்க தான் எனக்கு அந்த சீக்ரெட் மெசேஜ் எல்லாம் அனுப்புவீங்களான்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அங்க இருந்த வரும் எனக்கு முன்னாடி இருந்த அந்த மெசேஜ் வரும், எனக்கு முன்னாடி இருந்து அந்த மெசேஜ் வரும், அதை தான் நான் உங்களுக்கு அனுப்புனேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோ அவர்கிட்ட பேசிட்டு இந்த புரோட்டீன் பார் எல்லாம் எதை வச்சு செய்றீங்கன்னு சொல்லி பாக்கலான்னு அங்க இருந்து ஒரு ஓவனுக்குள்ள பார்க்கும்போது உள்ள ஏகப்பட்ட பூச்சிகள் இருக்கும். அந்த பூச்சி எல்லாமே அரைச்சுதான் இவங்க இவ்வளவு நாளா சாப்பிட்ட அந்த புரோட்டீன் பரையை செஞ்சிருப்பாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு காம்படிட் வருது. மத்தவங்களுக்கும் இதை சொல்லலாம்னு சொல்லி திரும்பும்போது அங்க இருந்த எல்லாருமே இவ்வளவு நாளா அரைகுறை சாப்பாட்டை சாப்பிட்டு ரொம்பவே பசியோட இருப்பாங்க. அதனால எல்லாருமே அங்க இருந்த புரோட்டீன் பார் எடுத்து கட்டுன்னு கட்டிட்டு இருப்பானுங்க. இப்ப சொன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. கண்டிப்பா பசியோட இதை தாண்டி முன்னேறி போக முடியாதுன்னு புரிஞ்சுட்டு ஹீரோ அதை அவங்க கிட்ட சொல்லாம அப்படியே விட்டுருவான். இந்த சமையல் பண்ற இடத்துல ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான அடுத்த க்ளூவும் கிடைக்குது. அந்த க்ளூல வாட்டர்னு போட்டிருக்கு. அதை பார்த்த கில்லியமும் அடுத்த பெட்டியில கண்டிப்பா அந்த ட்ரெயின்ல இருக்க மக்களுக்காக கொஞ்சம் தண்ணி சேமிச்சு வச்சிருப்பாங்க. அந்த தண்ணியை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணா போதும், முன்னாடி பெட்டியில இருக்கவங்க கூட கண்டிப்பா நமக்கு தேவையான விஷயம்
விஷயத்த சொல்லி நெகோஷியேட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாரு. அதனால ஹீரோவும் நம்ம கூப்பிட்டு அடுத்த டோரை ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. இந்த நம்மும் அவரோட பொண்ணும் எப்பயுமே போதையிலே தான் இருப்பாங்க. நம்ம அந்த டோரை ஓபன் பண்றதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு எதையோ ஒண்ணா ஃபீல் பண்ணி அந்த டோரை ஓபன் பண்ணாதீங்கன்னு சொல்லி பயங்கரமா கத்துவாங்க. ஆனா அதுக்குள்ள ரொம்ப லேட்டு. அந்த டோரை ஏற்கனவே நம்ம ஓபன் பண்ணிட்டாரு. ஆனா இந்த பெட்டியில அவங்க நினைச்ச மாதிரி தண்ணி எல்லாம் கிடையாது. அதுக்கு பதிலா ஏகப்பட்ட பேர் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு கையில கோடாரி கத்தின்னு ஏகப்பட்ட வெப்பனை வச்சுட்டு ஹீரோவோட டீம் அடிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனா அந்த ட்ரெயினுக்குள்ளேயே ஒரு போர் நடந்த மாதிரி 2 டீமை சேர்ந்தவங்களும் மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க. ஹீரோட டீம்ல இருக்கவங்களும் சும்மா சொல்லக்கூடாது. ஆப்போசிட்ல இருக்க அந்த மாஸ்க் போட்டவனுங்கள ரொம்பவே கொலவெறியோட அடிச்சு பறக்க விடுவானுங்க. சண்டை ரொம்பவே பயங்கரமா போயிட்டு இருக்கும். அப்ப திடீர்னு அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு ஒரு ஜெனரல் உள்ள வந்து எல்லாரும் சண்டையை நிறுத்துங்கடான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லுவாரு. என்னன்னா இவங்க போயிட்டு இருக்க வழியில ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த ட்ரெயின் கிராஸ் ஆகும். இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ற டைம் தான் நியூ இயரா வச்சிருப்பாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா அந்த பிரிட்ஜ் முழுக்கவே ஏகப்பட்ட பணிகளால மூடப்பட்டு இந்த ட்ரெயின் கிராஸ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படும். அது மட்டும் இல்லாம உள்ள இருக்க பெட்டி எல்லாமே பயங்கரமா ஆடும். அதனால எல்லாருமே கொஞ்ச நேரம் சண்டையை நிறுத்திட்டு பாதுகாப்பா ஏதாவது ஒன்னா கெட்டியா பிடிச்சிட்டு உட்காந்துப்பாங்க. அப்ப நம்ம அவரோட பொண்ணை கூப்பிட்டு பிரிட்ஜுக்கு கீழே எதையும் ஒன்னா காட்டுவாரு. ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த பிரிட்ஜையும் அந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணிடும். கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மோசமான லேடி உள்ள வந்து இங்க இருக்கவங்க கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் 3 வேளை சாப்பாடு போட்டு இவ்வளவு நாளா வளர்த்தது எவ்வளவு பெரிய தப்புன்றது இப்பதான் தெரியுது. உங்களை எல்லாம் இந்த ட்ரெயினுக்குள்ள விட்டுருக்கவே கூடாது. ஏதோ பாவம் போனா போட்டோம்னு சொல்லி இவ்வளவு நாளா சாப்பாடு போட்டு இந்த ட்ரெயினுக்குள்ள பனியெல்லாம் உறைஞ்சு போகாம பாதுகாப்பா வச்சிருந்தா எங்களை எதிர்த்து நீங்க இவ்வளவு சண்டை போடுறீங்களான்னு சொல்லி ஹீரோட டீமை போட்டு பயங்கரமா திட்டுவாங்க. திட்டி முடிச்சிட்டு ஒரு நைட் விஷன் கிளாஸ் மாதிரி காகிள்ஸ் மாதிரி போட்டுப்பாங்க. இவ்வளவு நேரமா மாஸ்க் போட்டு ஹீரோட டீம் கூட சண்டை போட்டுட்டு இருந்த அடியாள்களும் நைட் விஷன் கிளாஸ் எடுத்து போட்டுப்பாங்க. எதுக்காகனா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு மிகப்பெரிய டனல் வரும். அந்த டனலுக்குள்ள ட்ரெயின் போயிட்டா எந்த வெளிச்சமும் இருக்காது. அந்த டைமை பயன்படுத்தி இங்க இருக்க எல்லாரையுமே போட்டு தள்ளிடலாம்னு சொல்லி அந்த லேடி பிளான் போட்டிருப்பாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த டனலுக்குள்ளேயும் ட்ரெயின் போகுது. இருட்டுல ஹீரோட டீம்ல இருக்க யாருக்குமே கண்ணு தெரியல. ரொம்பவே பயந்து போய் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருப்பாங்க. அதே நேரம் அந்த மாஸ்க் போட்டு சண்டை போட்டுட்டு இருந்தவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையுமே அந்த நைட் விஷன் கிளாஸ் இருக்கும். அதை பயன்படுத்தி எல்லாருமே கொலை பண்ணலாம்னு சொல்லி பக்கத்துல வந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஜெயில இருந்து காப்பாத்தும் போது அவங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன பையன் தீப்பெட்டியை திருடிட்டு போயிருப்பான். அந்த சின்ன பையனோட பேரை கூப்பிட்டு அதை எடுத்துட்டு வாடான்னு சொல்லி பயங்கரமா கத்துவாரு. அந்த சின்ன பையனும் அவங்க கிட்ட இருந்து தீப்பெட்டியை வச்சு ஒரு தீ பந்த மாதிரி கொளுத்தி ஹீரோ நோக்கி ஓடி வர்றான். இப்ப வெளிச்சம் வந்ததுனால அந்த மாஸ்க் போட்டவங்களை போட்டு பயங்கரமா அடிப்பானுங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஹீரோட டீம்ல எட்கர்னு ஒரு பையன் இருந்திருப்பான். அந்த பையன் ஆப்போசிட் டீம்ல மாட்டிப்பான். அதே நேரம் ஹீரோ கிட்ட அந்த லேடி மாட்டிப்பாங்க. அந்த லேடியை கொடுக்கலன்னா எட்கரை போட்டு தெளிவான்னு சொல்லி அந்த மாஸ்க் போட்டவன் சொல்லிட்டு இருப்பான். ஆனா இப்ப ஹீரோ கிட்ட இருக்க ஒரே துருப்பு சீட்டு இந்த லேடி மட்டும் தான். இந்த லேடியை துருப்பு சீட்டா பயன்படுத்தி தான் முன்னாடி இருக்க பெட்டிகளுக்கு முன்னேறி போக முடியும். நான் இறந்தாலும் பரவாயில்ல, நீங்க எல்லாருமே முன்னாடி போய் இந்த ட்ரெயினை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வாங்க, என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி கத்தி எடுத்து அவனே கழுத்து எடுத்துட்டு இறந்து போறான். அதுக்கப்புறம் ஹீரோ உள்ள இருந்த எல்லா மக்களையும் பின்னாடி இருக்க பெட்டிக்கு கூப்பிட்டு போயிடுவாரு. கூடவே அந்த லேடியையும் இழுத்துட்டு போவாங்க. எல்லாருமே ரொம்ப டயர்டா உட்காந்து இருக்கும்போது கில்லியம் ஹீரோவை பார்த்து இன்னைக்கு ஒரு நாள் இந்த பெட்டியில எல்லாருமே இருந்துப்போம், என்ன சண்டை போட்டு எல்லாருமே டயர்டா இருக்காங்க, நீ ஒரு சின்ன டீமை மட்டும் கூப்பிட்டுட்டு இந்த லேடியை வச்சு முன்னாடி இருக்க பெட்டிகளுக்கு முன்னேறி போ, கண்டிப்பா அந்த லேடி இருக்கிறதுனால உன்னை முன்னாடி பெட்டிகளுக்கு அலோவ் பண்ணுவாங்க, அதை வச்சு எப்படியாவது இந்த ட்ரெயினோட ஓனரை மீட் பண்ணுன்னு சொல்லுவாரு. ஹீரோவும் சரின்னு சொல்லி கொஞ்சம் பேரை மட்டும் கூப்பிட்டுட்டு இந்த லேடியை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்புவாரு. அப்ப அந்த லேடி ஹீரோவை பார்த்து என்ன மட்டும் உயிரோட விட்டுரு, வேணும்னா இந்த ட்ரெயினோட ஓனரை நீ போட்டு தெளிக்கும்னு சொல்லி ரொம்பவே சுயநலமா பேசுவாங்க. ஹீரோவும் அந்த லேடியை பயன்படுத்தி ஒவ்வொரு பெட்டியா முன்னேறி வந்துட்டே இருப்பாரு. ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டை தாண்டி போகும்போதும் நிறைய விஷயங்களை புதுசா பார்ப்பாங்க. ஏன்னா பல வருடங்களா அந்த பின்னாடி இருக்க பெட்டியில ஒரு சின்ன விண்டோ கூட இல்லாம வெளி உலகம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாம தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு கம்பார்ட்மெண்ட்ல செடிகள் பூக்கள்னு கிட்டத்தட்ட காடு மாதிரி இருக்கும். அதுவே அடுத்த பெட்டிக்கு போனா கடல்வாழ் உயிரினங்கள் மாதிரி அந்த பெட்டியவே ஒரு சின்ன அக்வேரியம் மாதிரி பண்ணி நிறைய மீன்கள் அதுக்குள்ள இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு முன்னேறி போயிட்டு இருக்கும்போது அதையெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க. அடுத்த பெட்டிக்கு போகும்போது ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி செட்டப்ல குடிக்க சரக்கு சாப்பாடுன்னு எல்லாமே வச்சிருப்பாங்க. அதுவே அடுத்த பெட்டி போகும்போது ஒரு சின்ன ஸ்கூல் மாதிரி இருக்கும். நிறைய குழந்தைகள் அங்க உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அங்க இருந்த டிவில வில்ஃபோர்டு இந்த ட்ரெயினை எப்படி உருவாக்குனாரு அப்படின்ற ஒரு வரலாறு போயிட்டு இருக்கும். அதே நேரம் இந்த டீச்சர் அங்க இருந்த எல்லா குழந்தைகளையும் கூப்பிட்டு விண்டோ வழியா வெளியில காட்டுறாங்க. என்னன்னா கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த ட்ரெயின்ல இருந்த சில பேர் ட்ரெயினை நிறுத்திட்டு வெளியில தப்பிச்சு போலான்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. ஆனா அப்படி எஸ்கேப் ஆகி போனவங்க கொஞ்சம் தூரம் கூட போகல. வெளியில இருந்த கடும் குளிர்னால அங்கேயே உறைஞ்சு போய் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க உறைஞ்சு போய் நிக்கிறத காட்டுவாங்க. அதே சமயம் ஒரு முட்டை ஒரு வண்டி நிறைய முட்டையை வச்சு வில்ஃபோர்ட் நியூ இயர்க்காக எல்லாருக்குமே அதை கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி அந்த பெட்டிக்குள்ள தள்ளிட்டு வருவான். அதுல ஒரு முட்டையை ஹீரோ எடுத்துப்பான். அந்த பெட்டியில எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு பின்னாடி இருக்க மத்த பெட்டியை நோக்கி அந்த முட்டை போயிட்டு இருப்பான். அப்ப ஹீரோ அந்த முட்டையை உடைச்சு சாப்பிடலாம்னு சொல்லி உடைக்கும் போது உள்ள ஒரு புல்லட் இருக்கும். அந்த புல்லட்ல பிளட்னு போட்டிருக்கும். ஹீரோ அது என்னன்னு புரியாம பார்த்துட்டு இருக்கும்போது அங்க கிளாஸ் எடுத்துட்டு இருந்த டீச்சர் கையில கன் எடுத்து ஹீரோவையும் அவனோட டீமையும் போட்டு தரலான்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. அங்க இருந்து சீட்டுக்கு பக்கத்துல போய் மறைஞ்சு ஹீரோ அதுல இருந்து தப்பிப்பான். அதே நேரம் இப்ப முட்டை கொடுத்துட்டு வந்த மொட்டை பின்னாடி போய் அவனும் கையில கன் எடுத்து அங்க இருந்து மத்தவங்களையும் போட்டு தள்ளுறான். அது மட்டும் இல்லாம ஹீரோ அடைச்சு வச்சிருந்த செக்யூரிட்டிகளையும் ரிலீஸ் பண்றான். இங்க முன்னாடி நடந்த சண்டையில ஹீரோ அந்த டீச்சரை போட்டு தள்ளுறான். ஆனா இப்ப நடந்த சண்டையில ஹீரோ கூட்டிட்டு வந்த அந்த லேடி துப்பாக்கியால சுடப்பட்டு இறந்து போறாங்க. ஹீரோ அந்த டீச்சரை போட்டு தள்ளிட்டு அவ கிட்ட இருக்க கன் எடுத்துட்டு அங்கிருந்து முன்னாடி போலான்னு சொல்லி ரெடி ஆகும்போது அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்க ஒருத்தன் கூட சண்டை
சண்டை வந்து கிட்டத்தட்ட ஹீரோ இறந்து போற நிலைமைக்கே போறான். அது மட்டும் இல்லாம ஹீரோட டீம்ல இருந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஆனா எப்படியோ கடைசி நேரத்துல ஹீரோவும் நம்மும் சேர்ந்து இவங்களை கொல்ல பார்த்தா அந்த குண்டனை போட்டு தள்ளுறாங்க. ஆனா ஹீரோட டீம்ல இப்ப யாருமே உயிரோடு இல்ல. ஹீரோ நம்மோட பொண்ணு 3 பேர் மட்டும் தான் உயிரோடு இருக்காங்க. அப்ப அங்க இருந்த பிளாக் அமெரிக்கன் பொண்ணு ஹீரோவை பார்த்து எப்படியாவது என்னோட பையனை மட்டும் காப்பாத்தி முன்னாடி கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி பயங்கரமா கெஞ்சுவாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லி அந்த சின்ன பையனை கூப்பிட்டுட்டு முன்னாடி போகும்போது அங்க இருக்க எல்லா பெட்டிகளையும் விதவிதமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்ட்டி, பப், ட்ரக்னு சொல்லி ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பானுங்க. அந்த ட்ரக் யூஸ் பண்ற பெட்டிக்குள்ள போகும்போது நம்மும் அவனோட பொண்ணும் எப்படியாவது அவங்க கிட்ட இருக்க ட்ரக்கை வாங்கிட முடியுமான்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. ஆனா ஹீரோ அதுக்கெல்லாம் விடாம அங்கிருந்து 2 பேரையும் கூப்பிட்டு போறான். எப்படியோ ஒரு வழியா எல்லாரையும் சமாளிச்சு இன்ஜின் ரூமுக்கு வந்துருவாங்க. இந்த இன்ஜின் ரூம்ல தான் அந்த ட்ரெயினோட ஓனர் இருப்பான். ஹீரோ நம்ம பார்த்து இந்த டோரை ஓபன் பண்ணுன்னு சொல்லுவான். ஆனா நம்ம இந்த டோரை என்னால ஓபன் பண்ண முடியாது, நீ எவ்வளவு சொன்னாலும் கண்டிப்பா நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லி ரொம்பவே அடம்பிடிப்பான். தன்னோட ஆளுங்க எல்லாருமே கொன்னுட்டாங்கன்னு சொல்லி ஹீரோ கொலை வெறியில் இருப்பான். எப்படியாவது இந்த டோரை ஓபன் பண்ணு, நான் கண்டிப்பா அவனை போட்டு தள்ளி ஆகணும்னு சொல்லி பயங்கர வெறியில் இருப்பான். ஆனா எவ்வளவுதான் சொன்னாலும் நம்ம முடியாதுன்னு சொல்லிடுவான். அதே நேரம் நம்மோட பொண்ணு ஃபுல்லா போதையாகி மொட்டையா இருப்பாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ட்ரக் எல்லாம் வாங்கியிருப்பான். ஆனா அதை வெறும் போதை பொருளுக்காக மட்டும் வாங்கல, அதையெல்லாம் சேர்த்து ஒரு சின்ன பாம் மாதிரி ரெடி பண்றான். அது மட்டும் இல்லாம அவன் கிட்ட இருந்து சிகரெட் எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்து ரொம்ப டென்ஷனா இருக்க இந்த சிகரெட் அடிச்சா கொஞ்சம் கூல் ஆகும்னு சொல்லுவான். ஹீரோவும் சரின்னு சொல்லி அந்த சிகரெட் அடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பார்த்து இந்த உலகத்தோட கடைசி சிகரெட்டை நீ தான் குடிச்சு முடிக்கிற அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோவை பார்த்து இந்த ட்ரெயினுக்குள்ள நீ எப்படி வந்தன்னு சொல்லி ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஹீரோவும் ரொம்ப சோகமா, நான் இந்த ட்ரெயின்ல ஏறதுக்கு எனக்கு கடைசி பெட்டியில மட்டும் தான் இடம் கிடைச்சது. கிட்டத்தட்ட 2-3 மாசத்துக்கு மேல சாப்பாடு இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டோம். எல்லாரும் பசி தாங்க முடியாம ஒருத்தர் அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சோம். ஆனா அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தன் ஒரு சின்ன கை குழந்தைய சாப்பிடலாம்னு சொல்லி முயற்சி பண்ணான். அதுக்காக அந்த குழந்தையோட அம்மாவிய கொலை பண்ணான். அந்த குழந்தைய காப்பாத்தணுன்றதுக்காக அந்த பெட்டியில இருந்த எல்லாரும் தங்களோட கை கால் எல்லாத்தையுமே வெட்டி அந்த குழந்தைய விட்டு அதுக்கு பதிலா என்னோட கையோ காலையோ சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி கொடூர பசியில் இருக்கும்போது எல்லாருமே மனுஷங்களா நடந்துக்கிட்டாங்க. அப்படி அவன் சாப்பிடுறதுக்காக கையில வச்சிருந்த குழந்தை தான் எட்கர். அவன் சாகிறதுக்கு காரணமா இருந்தவன் இந்த ட்ரெயினோட ஓனர். அந்த குழந்தைய சாப்பிட முயற்சி பண்ணவன் வேற யாரும் கிடையாது, நான் தான். அந்த ட்ரெயின்ல இருந்த எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு எட்கரை காப்பாத்தினாங்க. ஆனா அவன் சாகிறதுக்கு காரணமா இருந்தது இந்த ட்ரெயினோட ஓனர். அதனாலதான் அவனை கொலை பண்ணியே ஆகணும்னு சொல்லி இவ்வளவு கோவத்துல இருக்கேன். அதனால தயவு பண்ணி இந்த டோர் ஓபன் பண்ணு, இந்த ட்ரெயினோட ஓனரை நான் போட்டு தள்ளி ஆகணும்னு சொல்லி ஹீரோ பயங்கர கோவத்துல இருப்பான். அதை கேட்ட நம்ம, நீ சொன்ன கதை நல்லா தான் இருந்துச்சு, ஆனா அதுக்காகலாம் என்னால இந்த டோரை ஓபன் பண்ண முடியாது, ஆனா அதுக்கு பதிலா இந்த சைட் டோரை ஓபன் பண்ண முடியும்னு சொல்லுவான். அதை கேட்ட ஹீரோ இன்னும் கோவப்பட்டு, இந்த டோரை ஓபன் பண்ணா வெளியில இருக்க குளிர்னால இந்த ட்ரெயினே அழிஞ்சு போயிடும், தயவு பண்ணி அப்படி மட்டும் பண்ணிடாதுன்னு சொல்லி நம்ம பார்த்து பயங்கரமா கெஞ்சுவான். அதை கேட்ட நம்ம ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணி வந்தோம் தெரியுமா, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுவோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிருக்கேன். அப்படி கிராஸ் பண்ணும்போது கீழே ஒரு ஃபிளைட் இருந்திருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த ஃபிளைட் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் இருந்துச்சு. ஆனா வெளியில இருக்க குளிர் இந்த ட்ரெயின்ல இருக்கவனுங்க சொல்ற மாதிரி வெளியில எட்டி பார்த்தாலே இறந்து போயிடுவோன்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா பனியினால மூடப்பட்டு அந்த ஃபிளைட் இப்ப காணாமையே போயிருக்கும். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது வெளியில யாராவது மனுஷங்க வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. நம்மளாலையும் வெளியில போனா அந்த குளிரை அடாப்ட் பண்ணி வாழ முடியும்னு சொல்லி நம்மும் சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்ட ஹீரோ இன்னும் கோவப்பட்டு, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, இந்த ஃபிளைட்டோட ஓனரை போட்டுதெல்லாம் மட்டும் போதும், ஒழுங்கா இந்த டோரை ஓபன் பண்ணுன்னு சொல்லி கோவத்துல பயங்கரமா கத்துவான். ஹீரோக்கு வெளியில போகணும் வாழணும்ன்றதெல்லாம் எந்த ஆசையும் கிடையாது. இந்த ட்ரெயினோட ஓனரை போட்டுதல்லாம் மட்டும் போதும், அது மட்டும் தான் ஹீரோவோட ஒரே குறிக்கோளா இருக்கு. ஹீரோவும் நம்மும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த இன்ஜின் டோர் ஓபன் ஆகுது. உள்ள இருந்து ஒரு குண்டு லேடி வந்து நம்ம போட்டு தள்ளிட்டு கன் பாயிண்ட்ல ஹீரோவை அந்த இன்ஜின் ரூமுக்குள்ள கூப்பிட்டு போறாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த வில்லியம் ஃபோர்ட் இந்த ட்ரெயினோட ஓனர் ரொம்பவே கூல உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ஹீரோவை துப்பாக்கியை காட்டி மிரட்டி நீயும் உட்கார சாப்பிடலாம்னு சொல்லி உட்கார வைப்பாங்க. அதே நேரம் வெளியில நம்ம குண்டடிப்பட்டிருப்பான். அது மட்டும் இல்லாம பின்னாடி பெட்டியில ட்ரக் யூஸ் பண்ணிட்டு இருந்த கேங்கு கொலை வெறியில வந்து நம்ம அட்டாக் பண்ண வருவாங்க. நாம அந்த ட்ரக் அடிக்கிற கும்பல சமாளிச்சுட்டு தன்னோட பொண்ணை கூப்பிட்டு இந்த டோர் ஓபன் பண்ணுன்னு சொல்லுவாரு. அதே நேரம் உள்ள ஹீரோ ஓனர் கூட பேசிட்டு இருக்கும்போது ரொம்பவே தனாவிட்டா, எப்படி நாங்க புரட்சி பண்ணி உங்க எல்லாரையுமே தாண்டி முன்னாடி வந்தோம் பாத்தியான்னு சொல்லி ஹீரோ பயங்கர கெத்தா பேசிட்டு இருப்பான். அதை கேட்ட அந்த வில்லியம் ஃபோர்டு பயங்கரமா சிரிச்சுட்டு, என்னது நீ புரட்சி பண்ணி வந்தியா, உன்னை வர வச்சதே நாங்க தான்டான்னு சொல்லி பயங்கரமா சிரிப்பான். அதை கேட்ட ஹீரோவும் ரொம்ப குழம்பி போய், நாங்களா, அப்படின்னா உன் கூட வேற யார் இருக்கான்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த வில்லனும் நானும் கில்லியமும் சேர்ந்துதான் உங்களை புரட்சி பண்ற மாதிரி பண்ண வச்சு முன்னாடி வர வச்சோன்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் நாங்க எதுக்காக பண்றோம்னா, கிட்டத்தட்ட 18 வருஷமா இந்த ட்ரெயின் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கு. வெளியில உலகத்துல எப்படி பாப்புலேஷனை கண்ட்ரோல்ல வச்சுக்கணுமோ அதே மாதிரி இந்த ட்ரெயின்ல உள்ள ஈகோ சிஸ்டமும் கண்ட்ரோலா வச்சுக்கணும். ஆனா ஆட்கள் அதிகமா இருக்கீங்கன்னு சொல்லி உங்களை எல்லாரையும் கொண்டு போட்டா புரட்சி வெடிக்கும், அதன் மூலியமா அந்த ட்ரெயினுக்கே ஆபத்து இருக்கு. அதனால நானும் கில்லியமும் ஒரு முடிவு பண்ணி புரட்சி பண்ற மாதிரி ட்ரெயின்ல பின்னாடி இருந்து முன்னாடி வர வச்சோம். அப்படி வரும்போது சண்டைன்ற பேர்ல உங்க கூட்டத்துல உள்ள நிறைய பேரை நாங்க போட்டோம் தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா சிரிச்சுட்டு அங்க இருந்த போன் எடுத்து பின்னாடி இருக்க மொட்டையனுக்கு கால் பண்ணி, நம்ம ட்ரெயின் கிட்டத்தட்ட 18 வருஷமா நிக்காம ஓடிட்டு இருக்கு, அதை கொண்டாடுறதுக்கு அடிமையில இருக்க ஒரு 18 பேரை சுட்டு அதே இடத்துல போட்டு தள்ளுன்னு சொல்றான். அதையெல்லாம் கேட்டு ஹீரோவால அழுகியை கண்ட்ரோலே பண்ண முடியல. இறந்து போயிட்டு இருக்க நம்ம மக்களை காப்பாற்ற முடியலையேன்னு சொல்லி குற்ற உணர்ச்சியில பயங்கரமா அழுதுட்டு இருப்பான். அப்பதான் அந்த ட்ரெயினோட ஓனர் ஹீரோவை பார்த்து, ஏதோ நீ மட்டும் நல்ல மாதிரி பேசிட்டு இருக்க, நீயும் ஒரு காலத்துல மனித கறி சாப்பிட்டு தானே வாழ்ந்துட்டு இருந்த,
ஒரு குழந்தைய சாப்பிட்டுருவேன்னு சொல்லி மிரட்டி மத்தவங்களோட கறியை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்த. இப்ப ஏதோ நல்ல மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி ஹீரோ முன்னாடி பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்லி கில்லியமை வச்சு நான் தான் உன்னை செலக்ட் பண்ணேன். உன்னை வச்சுதான் இந்த புரட்சியை பண்ணி இந்த ட்ரெயினோட ஈகோ சிஸ்டமா பேலன்ஸ் பண்ணணும்னு நாங்க எப்பவோ முடிவு பண்ணிட்டோம். அதனால ரொம்ப எல்லாம் ஃபீல் பண்ணாத. இவ்வளவு நாளா நான் தான் அந்த ட்ரெயினோட இன்சார்ஜா இருந்தேன். இதுக்கப்புறம் அந்த இடத்துல நீ இருக்க போற அப்படின்னு சொல்லி வில்லன் இவ்வளவு நாளா இருந்த இந்த ட்ரெயினோட ஹெட் பதவியை இப்ப ஹீரோவுக்கு கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருப்பான். ஆனா ஹீரோவால இதெல்லாம் நினைச்சு பார்த்து தன்னோட மக்கள் இறந்து போனதை நினைச்சு பார்த்து ரொம்ப அழுதுட்டு இருப்பான். அதே நேரம் வெளியில நம்ம அங்க வந்த எல்லா ட்ரக் அடிக்கிற கும்பலையும் போட்டு தள்ளிட்டு கையில வச்சிருந்த போதை பொருளை வச்சு ஒரு பாம் மாதிரி செஞ்சு அந்த கதவை வெடிக்க வச்சா வெளியில போயிடலாம். ஆனா என்ன பிரச்சனைனா தீப்பெட்டி ஹீரோ கிட்ட இருக்கு. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இன்ஜின் ரூம் ஓபன் பண்ணி தன்னோட பொண்ணை அனுப்பி ஹீரோ கிட்ட இருக்க மேட்ச் பாக்ஸ் வாங்கிட்டு வர சொல்லுவான். அந்த பொண்ணு ஓடி வந்து ஹீரோ கிட்ட தீப்பெட்டி கேட்பா. ஆனா வில்லன் இந்த பொண்ணை கொல்லாம சரி பொண்ணா போகட்டுன்ற மாதிரி அசால்ட்டா பாத்துட்டு இருப்பான். அதே நேரம் இந்த பொண்ணு நின்றுட்டு இருக்க இடத்துக்கு கீழே ஏதோ சவுண்ட் கேட்டுட்டு இருக்கும். அந்த பொண்ணோட காலு கீழே இருக்க ஒரு டோர் ஓபன் பண்ணி பார்க்கும்போது இவ்வளவு நாட்களா இவங்க கூட்டத்துல இருந்து கடத்திட்டு வரப்பட்ட சின்ன குழந்தைகள் நிறைய பேர் அந்த மிஷினுக்குள்ள உட்கார்ந்து சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்து அந்த பொண்ணால நம்பவே முடியல. என்னதான் அந்த ட்ரெயின் நிக்காம ஓடினாலும் எல்லா இடத்தையும் ஆட்டோமேட் பண்ண முடியல. அதனால சில இடங்களை கிளீன் பண்றதுக்கும் அங்க இருக்க சின்ன சின்ன வேலைகள் பாக்குறதுக்கும் குறிப்பிட்ட ஹைட் உள்ள குழந்தைகள் தேவை. அதுக்காக தான் அந்த மோசமான லேடி முதல் சீன்ல அந்த அடிமைகள் கூட்டத்துல இருக்க சில குழந்தைகளை டேப் வச்சு அளந்து அவங்களோட ஹைட் என்னன்னு பார்த்துட்டு இருப்பா. அப்ப கூட ஒருத்தன் ஷூ எடுத்து அந்த லேடி மேல அடிச்சிருப்பான். அங்கிருந்து கரெக்டான ஹைட்ல உள்ள குழந்தைகளை கடத்திட்டு வந்து இந்த இன்ஜின் ரூம்ல வேலைக்கு உட்கார வச்சிருப்பாங்க. அதை பார்த்து ஹீரோ இன்னும் கோவப்பட்டு அந்த ட்ரெயினோட ஓனரை வில்லனை போட்டு பயங்கரமா அடிப்பான். ஏழைங்களோட குழந்தைன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இந்த ட்ரெயின் இருந்தா தானே இதை வச்சு ஆட்டம் போட்டுட்டு இருப்ப. இந்த ட்ரெயின் இல்லன்னா எல்லா மக்களும் ஒண்ணுதான். இறந்தாலும் எல்லாருமே இறந்து போலாம். இல்ல வெளியில போய் வாழ்ற மாதிரி இருந்தாலும் எல்லாருமே கஷ்டப்பட்டு வாழலாம்னு சொல்லி வில்லனை போட்டு பயங்கரமா அடிச்சு அவனோட மூக்கெல்லாம் உடைச்சிட்டு பாக்கெட்ல இருந்த தீப்பெட்டி எடுத்து பொண்ணு கிட்ட கொடுத்து நீ உடனே போய் அந்த பாம்பை பத்தவை, இந்த ட்ரெயினே இருக்க கூடாதுன்னு சொல்லி பயங்கரமா கத்துவான். பொண்ணும் ஓடி வந்து அந்த பாம்பை பத்த வைப்பா. அதே நேரம் ஹீரோ தன்னோட கையே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த இன்ஜினுக்குள்ள கையை விட்டு உள்ள இருந்த குழந்தைகளை காப்பாத்திட்டு இருப்பான். உள்ள ஏகப்பட்ட குழந்தைகள் இருக்கும். அதே நேரம் வெளியில பாம்பை பத்த வச்சாச்சு. அந்த பாம்பு வெடிக்கும் போது பக்கத்துல இருந்தா கண்டிப்பா அவங்களும் இறந்து போயிடுவாங்க. அதே நேரம் அந்த டோரும் லாக் ஆகல. அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாருமே ஒன்னா இருக்கணும்னு சொல்லி நம்மளோட பொண்ணும் ஓடி வந்து உள்ள இருக்க இன்னும் சில குழந்தைகளை காப்பாத்தி அந்த இன்ஜினை விட்டு வெளியில கொண்டு வருவாங்க. அதே நேரம் அந்த பாம்பு வெடிக்குது. பாம்பு வெடிச்ச சவுண்டுனால அங்க ஒரு மிகப்பெரிய பனி சரிவு ஏற்படுது. அந்த ட்ரெயினும் தட புரண்டு பனியோட பனியை உரசிட்டு போய் கிட்டத்தட்ட அந்த ட்ரெயினை கண்டமாகுது. இப்ப நடந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோவும் நம்மும் இறந்து போயிட்டாங்க. நம்மோட பொண்ணும் அந்த இன்ஜினுக்குள்ள இருந்த சின்ன சின்ன குழந்தைகளும் மட்டும்தான் உயிரோட இருப்பாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த ட்ரெயினை விட்டு வெளியில வந்து பார்க்கும்போது அங்க ஒரு பனிக்கரடி நடந்து போயிட்டு இருக்கும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பொண்ணுக்கு ஒரு நம்பிக்கையே வருது. இந்த பனிக்கரடி எந்த பிரச்சனையும் இல்லாம இங்க வாழுதுன்னா, இந்த பனிக்கரடி எந்த பிரச்சனையும் இல்லாம இங்க உயிர் வாழ முடியும்னா கண்டிப்பா நம்மளும் உயிர் வாழ முடியும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையே வருது. அதே நம்பிக்கையோட அந்த சின்ன குழந்தைகளை கூப்பிட்டுட்டு தன்னோட முதல் அடியை எடுத்து வைக்கிற மாதிரி காட்டி இந்த படத்தை இங்கேயே முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோல உங்களை பாக்குறேன்.